அப்டேட். விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா விரைவில் 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. இது தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்குது. அரசு பள்ளிகள்ல இடைநிலை ஆசிரியர்கள், தையல், ஓவியம், உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர்கள், பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம வட்டார கல்வி அலுவலர், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர், அரசு கல்லூரி உதவி பேராசிரியர், அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால நிரப்பப்படுது. தற்போது அரசு பள்ளிகள்ல 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்குது. இருந்தாலுமே மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பணியிடங்கள்ல தொகுப்பூதியத்துல தற்காலிக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டு கற்பித்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து வருது. அரசு பள்ளிகள்ல நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அரசியல் கட்சி தலைவர்களால தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. இந்த நிலையில அரசு பள்ளிகள்ல டிஆர்பி மூலமா 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களை விரைவில் நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செஞ்சிருக்கு. இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகவும் இருக்குது. பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை ஆகஸ்ட் மத்தியில வெளியிட்டு போட்டி தேர்வை நவம்பர் மாசம் நடத்த டிஆர்பி திட்டமிட்டு இருக்கு. பட்டதாரி ஆசிரியர் தேர்வை டெட் தாள் 2 தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எழுதலாம். டிஆர்பி வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரத்தின்படி தமிழகத்துல டெட் தாள் 2ல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 1.70 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வை பொறுத்த வரைக்குமே சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல 150 கேள்விகளுக்கும் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுல 30 கேள்விகளுக்கும் விடை அளிக்கணும். தமிழ் தாள் தேர்வுல குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்ணும் எடுக்கணும். தமிழ் தேர்வு மதிப்பெண் மெரிட் பட்டியலுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னாலுமே இதுல தேர்ச்சி பெற்றால் மட்டுமே விண்ணப்பதாரரோட பாட தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறது இங்க கவனிக்கப்படணும். கடைசியா பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது கடந்த 2024ஆம் ஆண்டுல ஜனவரி மாதம் தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலமா 2582 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதற்கிடையே ஏற்கனவே பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு கடந்த ஜூலை மாதம் நடத்தியும் முடிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பை அக்டோபர்ல வெளியிட்டு டிசம்பர்ல தேர்வை நடத்த டிஆர்பி ஆலோசித்து வருது. இதற்கிடையே ஏற்கனவே பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு கடந்த ஜூலை மாதம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பை அக்டோபர்ல வெளியிட்டு டிசம்பர்ல தேர்வு நடத்த டிஆர்பி ஆலோசித்தும் வருது. இதற்கிடையே ஏற்கனவே பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு கடந்த ஜூலை மாதம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில பொது டெட் தேர்வுக்கான அறிவிப்பை அக்டோபர்ல வெளியிட்டு டிசம்பர்ல தேர்வை நடத்த டிஆர்பி ஆலோசித்தும் வருது.